ஹர நம பார்வதி சென்னாருடைய சிவனே போற்றி கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரம். திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீ ஸ்ரீ குருமாசனம் அவர்கள் சொன்னார் திருவடிகளை வணங்கினேன். தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீ ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் கொண்டார் திருவடிகளை வணங்கினோம். தருமபுர ஆதீன தென்மண்டல கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் கொண்டார் திருவடிகளை வழங்கியும் இந்த திருவாசக சிந்தனை, இந்த பெரிய புராண சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய குமரி மாவட்ட இந்து நாடார்கள் சங்க தலைவர் மற்றும் அதனுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்றும் வணக்கத்தை தெரிவித்து, இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் ஆனந்தி ரமேஷ் அவர்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற சிந்தனையில் திருஞான சம்பந்த பெருமான் திரு இளம்பயம் கோட்டூர் என்கின்ற திருத்தலத்தில் தரிசனம் செய்து அந்த தீண்டா திருமேனியாதராக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு மலையினார் பருப்பதம் என்ற பதிகத்தை பாடினார்கள். எனதுரை தனதுரையாக என்று அந்த பதிகம் முழுவதும் ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய வாக்கெல்லாம் இறைவனுடைய வாக்கு என்று அருளி செய்கின்றார். அதனுடைய தொடர்ச்சி திரு தொண்டர் பலர் சூழ திருவிற்கோலம் பணிந்து ஒருபதிக தொடை மாலை புறமெரித்தபடி பாடி அருட்புகழி ஆண்டகையார் தக்கோலம் அணைந்தருளி வெறுப்பினோடும் திருவூரல் மேவினார் தமிழ் பணிந்தார். திருத்தொண்டர் பலர் சூழ ஞானசம்பந்த பெருமான் தன்னோடு வந்த அந்த சிவனடியார்கள் பலரும் அவரை சூழ்ந்து வருகின்றார்கள். அந்த இளம்பயம் கோட்டூரிலிருந்து அதன் பிறகு திருவிற்கோலம் என்கின்ற திருத்தலத்தை அடைகின்றார்கள். அங்கு பெருமானை பணிந்து பொருள் பதிக தொடைமாலை, நல்ல இறைவனை பற்றிய பொருள் பொதிந்த அந்த பதிகம் மாலையாக இருக்கக்கூடிய, அந்த பாடா மாலையாக இருக்கக்கூடிய அந்த தமிழ் பாமாலையை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்கின்றார். புறம் எரித்தபடி பாடி இறைவன் திரிபுர சம்ஹாரத்தை எப்படி நடத்தினார் என்பதை அந்த பதிகத்தில் பாடுகின்றார். புகழி ஆண்டகையார், புகழின சீர்காழி, அந்த அருள் மிகுந்த சீர்காழியினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய ஞானசம்பந்த பெருமான். அருட்புகழி ஆண்டகையார்னா சம்பந்த பெருமான். அந்த சம்பந்த பெருமான் தக்கோலம் அணைந்தருளி, தக்கோலம் என்கின்ற திருத்தலத்திற்கு சென்று விருப்பினோடும் திருவூரல் மேவினால் தமிழ் பணிந்தார். மிகவும் இறைவன் மீது விருப்பத்தோடு அந்த திருவூரல் என்கின்ற திருத்தலத்தில் அங்கு தங்கி இருக்கக்கூடிய இறைவனை ஞானசம்பந்த பெருமான் பணிந்தார். அதாவது திருஞான சம்பந்த பெருமான் முதல்ல திருவிற்கோலத்துக்கு போறாங்க. அந்த திருவிற்கோலத்துல ஒரு பதிகம்
பாடுறாங்க. அது வந்து 3ஆம் திருமுறையில காந்தார பஞ்சம பண்ணல 23வது பதிகமாக இருக்கின்றது. இந்த தலத்துக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா திருவிற்கோலம். அந்த திருவிற்கோலத்துல வந்து ரொம்ப மழை பெய்ய போகுது அப்படின்னா சுவாமி வந்து வெள்ளை நிறமா மாறிடுவார். அதிக மழைன்னா சுவாமி வந்து வெள்ளை நிறமா மாறிடுவார். போர் வந்துச்சு அப்படின்னா சுவாமி சிகப்பு நிறமா மாறிடுவார். போர் வந்துச்சு வரப்போகுது அப்படின்னா சுவாமி வந்து சிகப்பு நிறமா அதனுடைய ஒரு முன்னாலேயே அதை காட்டி கொடுப்பாராம். அதனால இந்த பதிகத்துல ஒரு பாட்டுல வந்து ஐயன் நல்ல அதிசயன் அப்படின்ட்டு இந்த பெருமான் ரொம்ப அதிசயமான மூர்த்தியாக இருக்கின்றார்னு வியப்போடு ஞானசம்பந்தர் வந்து பாடுறார். மேலும் இந்த இதுல வந்து என்னன்னா சுவாமி பேரு திரிபுராந்தகர், அம்பாள் பேரு திரிபுராந்தக நாயகி. அதனால சம்பந்த பெருமானும் புறம் எரித்தபடி பாடி அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த சுவாமி திரிபுர சம்ஹாரம் செய்ததை புகழ்ந்து பாடி இந்த பதிகத்தை அவர் பாடுகின்றார். ஏன்னா சுவாமி பேரு திரிபுராந்தகர், அம்பாள் பேரு திரிபுர சுந்தரி. அதனால இந்த இவ்வாறு பாடுகின்றார் அப்படின்னு. திருவிற்கோலம் அப்படிங்கிறது தற்போது கூவம் அப்படின்னு அந்த ஊரை வந்து அழைப்பார்கள். என்ன பேரு? கூவம். அது சாய்க்காடு. அந்த கூவம் அப்படிங்கிறது தற்கால பெயர். பழைய நம்ம தேவாரத்தில் உள்ள பேரு திருவிற்கோலம். உருவினார் ஊமையோதோன் ஒன்றே நின்றதோர் திருவினான் வளர்தடை திங்கள் கங்கையான் பெருவிவானவர் தொழவென்று நோக்கிய செருவினான் முறை வேடம் திருவேற்கோலமே. இந்த சுவாமி நிறம் மாறுறதுனால 3வது பாட்டுல சுவாமி ஒரு அதிசயமா இருக்காருன்னு சம்பந்த பெருமான் இருந்து பாடுகிறார். ஐயன் நல்ல அதிசயம் ஐயன் நோதோளும் மையனி கண்டனார் வண்ண வண்ணம்பான் பையரவு அல்கோலாள் பாகம் ஆகவோன் செய்யவன் ஊரை வேடம் திருவேற்கோலமே. அதுல 9வது பாட்டுல திரிதரு புறம் எரி செய்த சேவகன் அப்படின்ட்டு சுவாமியினுடைய பேரை வச்சு அந்த திரிபுர சம்ஹாரத்தை பற்றி பாடுறாங்க. கடைசி பாட்டு பார்த்தீங்கன்னா கோடல் வெண்பீரையனை கோகம் மேலிய சேடன செழுமதில் திருவேற்கோலத்தை நாடவல்ல தமிழ் ஞான சம்பந்தன பாடல் வல்லார்களுக்கு இல்லை பாவமே. இந்த பாடலை பாடக்கூடியவர்களுக்கு பாவம் என்பது கிடையாது அப்படின்ட்டு தற்போது வழங்கக்கூடிய அந்த கூகம்ங்கிற பேரையும் அதில் வச்சிருக்காங்க. கூகம் மேறிய அந்த திருவிற்கோலம் அப்படின்ட்டு அந்த பேரை வந்து இதில் வந்து சம்பந்த பெருமான் வந்து கூறுகின்றார்கள். அப்படி அந்த திருவிற்கோலம் பணிந்து இறைவனை தரிசனம் செய்துவிட்டு இறைவன் மீது பாடல்கள்லாம் பாடிட்டு சம்பந்த பெருமான் வந்து அடுத்து வந்து அந்த தக்கோலம் அப்படிங்கிற ஊருக்கு போய் அங்க அந்த ஊரல் அப்படிங்கிற திருத்தலத்துல இறைவனை பணிந்து இறைவனுக்கு பாமாலை போற்றுகின்றார். அதாவது
திருஞான சம்பந்த பெருமான் தன்னோடு வந்த திருத்தொண்டர்கள் பலரும் சூழ்ந்து வருமாறு அந்த திருவிற்கோலம் தற்போது வழங்கக்கூடிய பெயர் கூவம். அந்த திருவிற்கோலம் என்கின்ற திருத்தலத்தை பணிந்து அந்த பெருமானினுடைய பெருமைகள் பொதிந்த அந்த பதிக தொடை மாலையை பாடி இறைவனுக்கு பாமாலையாக சாற்றுகின்றார். அதில் இறைவன் திரிபுர சம்ஹாரம் எரித்தவற்றை பாடி மகிழ்கின்றார். ஏனென்றால் இந்த திருத்தலத்தில் இறைவன் பெயர் திரிபுராந்தகர், அம்பிகை பெயர் திரிபுராந்த நாயகி என்ற திரிபுர சுந்தரி என்று அம்பிகையினுடைய பெயர். இவ்வாறு அந்த அருள் மிகுந்த புகழிக்கு ஆண் தகையாராக புகழியின் தலைவராக இருக்கக்கூடிய திருஞான சம்பந்த பெருமான் அந்த திருவிற்கோலத்தை பணிந்து பதிகம் பாடுகின்றார். இந்த திருவிற்கோலத்தில் உள்ள இறைவன் அதிக மழை பெய்யும் என்றால் வெண்மை நிறமாக மாறுவார், போர் வரப்போகின்றது என்றால் சிவப்பு நிறமாக மாறுவார். அதை இந்த பெருமான் இப்படி மிகவும் அதிசயமாக இருக்கின்றார் என்று வியந்து திருஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய 3வது பாடலில் இந்த பதிகத்தில் பாடுகின்றார். இந்த திருவிற்கோலத்திற்கு திருஞான சம்பந்த பெருமான் 3ஆம் திருமுறையில் காந்தார பஞ்சமம் பண்ணில் 23வது பதிகம் உருப்பினார் என்று ஆரம்பிக்கக்கூடிய பதிகத்தை பாடுகின்றார். அதில் 3வது பாடலில் இந்த பெருமான் நிறம் மாறி வரக்கூடியதை முன்னேயே அறிவிக்கக்கூடிய பெருமான் என்பதனால் ஐயன் நல்ல அதிசயன் என்று பாடுகின்றார். அதன் பிறகு அந்த சீர்காழிக்கு தலைவனாகிய அந்த திருஞான சம்பந்த பெருமான் தக்கோலம் என்கின்ற ஊரை சென்று சேர்ந்து அங்கு விருப்பத்தோடு அந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய திருவூரல் என்கின்ற திருத்தலத்திற்கு சென்று அங்கு இறைவனை பணிகின்றார். இங்கு தக்கோலம் என்பது தற்போது வழங்கக்கூடிய பெயர். அதற்கு பழைய பெயர் திருவூரல் என்று அதற்கு பெயர். திருவூரலும் தக்கோலமும் ஒண்ணுதான். தக்கோலம் அப்படிங்கிறது இப்பொழுது வழங்கக்கூடிய பெயர். அதற்கு பழைய பெயர் திருவூரல் அப்படின்ட்டு அதற்கு பெயர். தக்கோலமும் ஊரலும் ஒரே ஊர் தான். தக்கோலம் இப்பொழுது பேச்சு வழக்கில் தக்கோலம்னா தான் புரியும், ஊரல்னா புரியாது. பழைய பெயர் திருவூரல். தக்கோல போர் அப்படின்னுட்டுலாம் வரலாற்றுல கேள்விப்பட்டிருக்கீங்கள, அந்த தக்கோல போர் நடந்த ஊர் தான் இந்த தக்கோலம் அப்படின்ட்டு. அதுக்கு பழைய பெயர் திருவூரல். தொழுது பல முறை போற்றி சுரர் குருவு கிடைய முனி வடுவில் தவம் புரிந்தேத்த மண்ணினார் தமை மலர்ந்த பழுதில் செழுந்தமிழ் மாலை பதிகை இசை புனைந்தருளி முழுதும் அடித்தவர் அருளால் போந்தனர் முத்தமிழ் விரக இவ்வாறு அந்த திருவூரலில் இருக்கக்கூடிய பெருமானை தொழுது பல முறை போற்றி, கீழே விழுந்து விழுந்து பல முறை போற்றுகின்றார் திருஞான சம்பந்த பெருமான். இவ்வாறு போற்றி இந்த திருத்தலத்துல வியாழ பகவானுக்கு தம்பி சம்பர்த்த முனிவர் அப்படின்ட்டு பேர். வியாழ பகவானினுடைய தம்பி பெயர் சம்பர்த்த முனிவர். அந்த சம்பர்த்த முனிவர் இந்த திருத்தலத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்கின்றார். அதான் சுரர் குருவுக்கு இளைய முனி. சுரர்னா தேவர். தேவர்களுக்கு குருவாக விளங்கக்கூடியவர் யாரு? வியாழன். அந்த வியாழனுக்கு இளையவன் அப்படின்னா வியாழனுக்கு தம்பி. அந்த தம்பியாக இருக்கக்கூடிய முனிவர், அந்த முனிவர் பேர் என்ன பேரு? சம்பர்த்த முனிவர். அந்த சம்பர்த்த முனிவர் வலுவில் தவம் புரிந்து ஏற்ற குற்றமில்லாது தவங்கள் இந்த தலத்தில் செய்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்.
மன்னினார் தமை. அப்படி அந்த திருத்தலத்தில் தங்கி இருக்கக்கூடிய அந்த இறைவனை மலர்ந்த பழுதில் செழுந்தமிழ் மாலை பதிகை இசை புனைந்தது. அந்த திருத்தலத்தில் நிலைத்து இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் மீது அந்த பூ போல மலர்ந்து இருக்கக்கூடிய குற்றமில்லாத அந்த செழுமையான தமிழ் மாலையை ஒரு பதிகமாக இசையோடு ஞானசம்பந்த பெருமான் பாடி அந்த பாமாலையை இறைவனுடைய கழுத்தில் புனைந்து அருளுகின்றார். இவ்வாறு முழுதும் அழித்தவர் அருளால் போந்தனர் முத்தமிழ் விரதர். எல்லாவற்றையும் நமக்கு தந்தவனாகிய அந்த சிவபெருமான், முழுதும் அளித்தவர்னா சிவபெருமான் அர்த்தம். எல்லாவற்றையும் நமக்கு தந்த அந்த சிவபெருமானினுடைய திருவருளால் அந்த திருத்தலத்தை விட்டு திருஞான சம்பந்த பெருமான் அடுத்த திருத்தலத்திற்கு செல்கின்றார். போந்தனர்னா அந்த திருத்தலத்திலிருந்து அடுத்த திருத்தலத்திற்கு திருஞான சம்பந்த பெருமான் செல்கின்றார். இந்த ஊரல் முதல்ல அதுக்கு பேர் தக்கோலம், இப்போ உள்ள பேரு ஊரல் அப்படிங்கிறது பழைய பேரு. இந்த ஊரல் ஏன் இந்த பேர் இப்படி வந்திருக்கு அப்படின்னா, இந்த கோயில்ல நந்தியம்பெருமான் வாயிலிருந்து நீர் வந்துகிட்டே இருக்கும். நந்தியம்பெருமான் வாயிலிருந்து தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். அதனால இதற்கு ஊரல் அப்படின்னுட்டு பேர். ரெண்டாவது, சிவபெருமானினுடைய திருவடியில் அவர் கால் பக்கத்துல இருந்தும் தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும், சுரந்து கொண்டே இருக்கும். இப்படி ரெண்டு இடத்துலையும் இந்த தீர்த்தம் வந்து கொண்டே இருப்பதனால் இந்த தலத்துக்கு பேர் ஊரல். தண்ணீர் ஊறுதல் அப்படின்னு சொல்றோம்ல, தொட்டணைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணைத்து ஊரும் அறிவு. அந்த ஊருங்கிற இதுல இருந்து வந்ததுதான் ஊரல் அப்படின்ட்டு இந்த ஊருக்கு பேர். பெயர் காரணம் என்னன்னா, அந்த நந்தியம்பெருமான் வாயிலிருந்து தண்ணீர் வருகிறது, சிவபெருமானினுடைய அந்த காலடியில் இருந்து தண்ணீர் வருகிறது. அந்த நந்தி வாயிலிருந்து வரக்கூடிய தீர்த்தம் ஒரு தீர்த்த கட்டமாக இருக்கிறது. அதுக்கு அகோராஸ்திர தீர்த்தம் அப்படின்னுட்டு அதுக்கு பேர். அகோராஸ்திர தீர்த்தம் அப்படின்னுட்டு அந்த தீர்த்தத்துக்கு பேர். அந்த ரெண்டு இடத்துலையும் இப்படி நீர் சுரந்து வர்றதுனால இதுக்கு ஊரல் அப்படின்ட்டு பேர். இன்னும் ஒரு சில இடங்கள்ல அந்த தண்ணீர் அபூர்வமா வரக்கூடிய திருத்தலங்கள்லாம் இருக்கு. திருச்செங்கோடுல பார்த்தீங்கன்னா கொடிமாட செங்குன்றோம்னு பேர். அர்த்தநாரீஸ்வரர், அவருக்கு கீழையும் ஒரு சின்ன அந்த காற்று குடிக்கிற கப்பு அளவுக்கு ஒரு இது, அதுல இருந்து தண்ணி லேசா இருக்கு. திருச்செங்கோடு மலை மேல, மலையில இவ்வளவுக்கு அது ரொம்ப வளமான மலை கிடையாது, அப்படியே காஞ்ச மலை, செடி கொடியெல்லாம் ஒன்று சின்ன மலை. அந்த மலை உச்சியில இருந்து அந்த சுவாமியினுடைய காலில் இருந்து ஒரு சாமிக்கு பக்கத்துல முன்னாலே ஒரு சின்ன ஒரு கிண்ண மாதிரி ஒரு திறப்பு இருக்கு. அதுல இருந்து தண்ணி பட்டு கொஞ்சம் போல வந்துகிட்டே இருக்காங்க, பத்தாது வந்துகிட்டே இருக்காங்க. அப்படி சில இடங்கள் தீர்த்த கட்டங்களாக இருக்கின்றது. அப்படி இந்த இரண்டு தீர்த்தமும் வருவதனால இதுக்கு பேர் ஊரல் அப்படின்ட்டு இந்த ஊருக்கு பேர். பழைய பேர் ஊரல். ஊரல்ல தான் தேவாரத்தில் இருக்கும் தக்கோலம்னு இருக்காரு. தக்கோலம்ங்கிறது இப்பொழுது வந்த பெயர். அந்த திருத்தலத்துக்கு முதல் திருமுறையில வியாழக்குறிஞ்சியிலிருந்து ஒரு பதிகம் ஞானசம்பந்த பெருமான் பாடுகின்றார். வியாழக்குறிஞ்சி கொண்டல மாறில்ல உணரணம் அவை மாயவோகோ வெங்கணையாலன்று நீரட எய்த எங்கள் நிமலம் ஈட்டோம் வினவில் தேரல் இரும் பொழிதோ திகழ் செங்கையல் பாய் வயலும் சூழ்ந்த ஊரல் அமர்ந்த பிரான் ஒலியார் கழல் உள்குதுமே
கடைசி பாட்டு பார்த்தீங்கன்னா, கோடல் இரும் புறவில் கொடிமாட கொச்சைய மண்மெச்சல ஓடு புனல் சடைமேல் கரந்தான் திருமூரல் நாடல் அரும் புகழான் மிகு ஞான சம்பந்த சொன்ன நல்ல பாடல்கள் பத்தும் நல்லார் பரலோகத்திருப்பாரே. அப்படி அந்த திருவுரல் திருத்தலத்திற்கு ஒரு பதிகம் பாடிவிட்டு இறைவனை வணங்கி கொண்டு அங்கிருந்து ஞானசம்பந்த பெருமான் செல்கின்றார். திருஞான சம்பந்த பெருமான் தற்போது தக்கோலம் என்று அழைக்கப்பட்டு பழைய பதிகங்களில் திருவூரல் என்று அழைக்கப்படக்கூடிய திருத்தலத்திற்கு செல்கின்றார். அந்த திருத்தலத்திற்கு சென்று அந்த இறைவனை பொழுது பல முறை அவன் காலில் விழுந்து வணங்குகின்றார். அந்த திருத்தலம் எப்படிப்பட்டது என்றால், தேவர்களுக்கு குருவாக இருக்கக்கூடிய வியாழ பகவானினுடைய தம்பியாக இருக்கக்கூடிய சம்பர்த்த முனிவர் அவர் குற்றமில்லாது தவம் புரிந்து இயற்றிய திருத்தலமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த திருத்தலத்தில் மண்ணினால் நிலைத்து இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானின் மீது அந்த பூ போல் மலர்ந்து இருக்கக்கூடிய குற்றமில்லாத செழுமையான தமிழ் பாமாலையை பதிகமாக பாடி அந்த இறைவனுக்கு இசையோடு பாடி அந்த பாமாலையை மலர் மாலையாக ஞானசம்பந்த பெருமான் இறைவனுக்கு புனைந்து சமர்ப்பிக்கின்றார். இவ்வாறு அந்த முழுதும் அழித்தவர் அருளால் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் அழிக்கக்கூடியவராகிய அந்த சிவபெருமானினுடைய அருளால் அந்த திருத்தலத்தை விட்டு இப்பொழுது முத்தமிழ் வரகராகிய ஞானசம்பந்த பெருமான் அடுத்த திருத்தலத்திற்கு அவர் செல்கின்றார். இந்த திருத்தலத்தில் திருஞான சம்பந்த பெருமான் முதல் திருமுறையில் வியாழக்குறிஞ்சி பண்ணில் 106வது பதிகம் மாறில் அவுணர் என்று தொடங்கக்கூடிய பதிகத்தை பாடுகின்றார். இந்த திருத்தலத்திற்கு உரிய ஒரு சிறப்பு என்ன என்றால், சிவபெருமானினுடைய திருவடியிலும் ஒரு நீர் சுரந்து கொண்டே இருக்கும், ஒரு தீர்த்தம் சுரந்து கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் நந்தியம்பெருமானினுடைய வாயிலிருந்தும் ஒரு தீர்த்தம் வந்து கொண்டே இருக்கும். அந்த தீர்த்தத்தை அகோராஸ்திர தீர்த்தம் என்று கூறுவார்கள். இவ்வாறு அந்த தீர்த்தம் ஊறிக்கொண்டே இருப்பதனால் இந்த திருத்தலத்திற்கு திருவூரல் என்று பெயர் வந்தது. குன்ற நெடும் சிலையாளர் புலவிய பதிபிரமும் நின்ற விருப்புடன் இறைஞ்சி நீடு திரு தொண்டருடன் பொன்தயங்கு மணிமாட பூந்தராய் புறவலனார் சென்றணிந்தார் பழைய நூற் திருவாலங்காட்டருகு அந்த குன்ற நெடும் சிலையார். குன்றம் அப்படின்னா இங்க மேருமலைன்னு அர்த்தம். அந்த மேருமலையை நீண்ட வில்லாக வளைத்தவர். சிலைனா வில்லு. மேருமலையை வில்லாக வளைத்த சிவபெருமான். குன்ற நெடுஞ்சிலையார்னா சிவபெருமான் அர்த்தம். அந்த சிவபெருமான் குலவிய பல்பதி பிறவும் அவர் தங்கி இருக்கக்கூடிய இன்னும் பல திருத்தலங்கள் பலவற்றையும் நின்ற விருப்புடன் இறைஞ்சி அந்த தலத்திற்கு சென்று இறைவன் முன்னிலையில் நின்று விருப்போடு அந்த இறைவனை இறைஞ்சி பாடிக்கொண்டு நீடு திரு தொண்டருடன் தன்னோடு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சிவ தொண்டர்களோடு
பொன் தயங்கு மணிமாட பூந்தராய் புரவலனார். பொன்னால் அழகு செய்யப்பட்டு மணிகள் பதிக்க பெற்ற மாடங்களை உடைய அந்த பூந்தராய் என்கின்ற சீர்காழியை காப்பாற்றக்கூடியவராக இருக்கக்கூடிய திருஞான சம்பந்த பெருமான். பூந்தராய் புரவலனார்னா ஞானசம்பந்த பெருமான்னு அர்த்தம். அந்த ஞானசம்பந்த பெருமான் பழையனூர் திருஆலங்காட்டு அருகில் சென்று அடைந்தார். பழையனூர் திருவாலங்காடு என்கின்ற திருத்தலத்திற்கு இப்பொழுது அதுக்கு பக்கத்துல ஞானசம்பந்த பெருமான் போய் சேர்ந்துட்டாங்க. அதாவது புரவலன்னா காப்பாற்றுபவன் அப்படின்னு அர்த்தம். பூந்தரன் சீர்காழிக்கு 12 பேர்ல ஒரு பேர் பூந்தரன். அதனால பூந்தராய் புரவலனார்னா சீர்காழியை காப்பாற்றக்கூடிய அந்த ஞான சம்பந்தர் அப்படின்ட்டு அதற்கு பொருள். அந்த பழையனூரும் திருவாலங்காடும் பக்கத்து ஊர். பழையனூரும் திருவாலங்காடும் பக்கத்து ஊர். 2 ஊருக்கும் இடைப்பட்ட தூரம் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான். அதனால பழையனூர் திருவாலங்காடு அப்படின்ட்டு அதுல சொல்லப்படுகிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த ஊருக்கு பதிகம் பாடும்போது ரெண்டு ஊரையும் சேர்த்து தான் பாடுதாங்க. பழையனூர் திருவாலங்காடு அப்படின்ட்டு தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுறாங்க. எல்லாம் திருவாலங்காடு எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ரத்தின சபை காரைக்கால் அம்மையாருக்கு அருள் புரிந்த திருத்தலம் திருவாலங்காடு. அதாவது மேருமலையை நீண்ட வில்லாக வளைத்தவராகிய குன்ற நெடுஞ்சிலையாளராகிய திரு சிவபெருமான் அவர் புலவி தங்கி இருக்கக்கூடிய இன்னும் நிறைய திருத்தலங்கள் பிறவற்றையும் அந்தந்த தலத்திற்கு சென்று அந்த பெருமான் முன்பு நின்று விருப்போடு திருஞான சம்பந்த பெருமான் வணங்கி கொண்டே செல்கின்றார். இவ்வாறு தன்னோடு வரக்கூடிய மிகப்பெரிய திருத்தொண்டர்கள் கூட்டத்தோடு அந்த ஞான சம்பந்த பெருமான் பழையனூர் திருஆலங்காடு என்கின்ற திருத்தலத்திற்கு அருகில் வந்து சேருகின்றார். அந்த ஞான சம்பந்த பெருமான் எப்படிப்பட்டவர்? பொன்னால் பொன் பதித்து அதில் மணிகள் நவரத்தினங்கள் பதிக்கப்பெற்ற அவ்வாறு அலங்காரம் செய்யப்பட்ட மாடங்களை உடைய அந்த செழிப்பு மிக்க செல்வச் செழிப்பு மிக்க பூந்தராய் என்கின்ற சீர்காழி திருத்தலத்தினுடைய புரவலனாராகிய ஞானசம்பந்த பெருமான் இந்த பழையனூர் திருவாலங்காட்டுக்கு பக்கத்தில் இப்பொழுது வந்து சேர்ந்தார். இம்மையிலே புவியுள்ளோர் யாரும் காண ஏழுலகும் போற்றி செய்ப்ப எம்மையாளும் அம்மை திரு தலையாலே நடந்து போற்றும் அம்மையப்ப திரு ஆலங்காடாம் என்று தம்மை உடையவர் மூதோர் மிதிக்க அஞ்சி சண்பை வரும் சிகாமணியார் சார சென்று செம்மை நெறி வழுவாத பதியின் மாடோர் செடும்பதியில் அன்றிரவு பள்ளி சேர்ந்தார். அதாவது இம்மையிலே இந்த பிறவியிலே இப்புவியுள்ளோர் இந்த பூமியில் உள்ளோர்கள் எல்லோரும் காணுமாறு 7 உலகும் இறைவனை போற்றி இசைக்குமாறு எங்களையெல்லாம் ஆளக்கூடிய அம்மை. யாரு? காரைக்கால் அம்மை. அம்மைன்னா இங்க காரைக்கால் அம்மையார். அந்த காரைக்கால் அம்மையார் திருத்தலையாலே நடந்து போற்றும். திருத்தலையால் நடந்து இறைவனை போற்றக்கூடிய அந்த திருத்தலம். அந்த அம்மையப்பர் வீற்றிருக்கக்கூடிய அந்த திருத்தலமாகிய திருவாலங்காடாம்
என்று அந்த திருத்தலத்தை மிகவும் ஒரு அன்போடு அந்த திருத்தலத்தை மிதிக்கவே சம்பந்த பெருமான் அஞ்சுகின்றார். தம்மை உடையவர் மூதூர் மிதிக்க, அந்த தன்னை உடையவராகிய சிவபெருமான் வீட்டிருக்கக்கூடிய மிகவும் பழமையான ஊர், அந்த ஊரை மிதிப்பதற்கு அஞ்சி. ஏன்னா அம்மையார், காரைக்கால் அம்மையார் இருந்த திருத்தலம், அவர்கள் நடனம் காட்சி பெற்ற திருத்தலம். ஆகையினால் அந்த திருத்தலத்தை மிதிப்பதற்கே சம்பந்த பெருமான் அஞ்சுகின்றார். அந்த திருத்தலத்திற்குள் நுழைவதற்கே அஞ்சுகின்றார் சம்பந்த பெருமான். சண்பை வரும் சிகாமணியார், அந்த சண்பையில் தோன்றிய அந்த எல்லாருக்கும் சிகாமணியாக தலைமை மணியாக நவரத்னமாக இருக்கக்கூடிய ஞான சம்பந்த பெருமான் அந்த திருவாலங்காடுக்கு பக்கத்தில் சென்று செம்மை நெறி வழுவாத பதியின் மாடுவோர், அந்த செம்மை நெறியை கடைபிடிக்கக்கூடிய அந்த நல்ல மக்கள் வாழக்கூடிய அந்த திருவாலங்காட்டுக்கு பதியினுடைய பக்கத்தில், மாடுன்னா பக்கத்தில், அந்த திருவாலங்காட்டுக்கு பக்கத்தில் ஓர் செடும்பதியில் அன்றிரவு பள்ளி சேர்ந்தார். ஒரு செழுமையான ஒரு ஊரில் அன்றைக்கு இரவு அவர் தூங்கிக் கொண்டு இருந்தார். ஏன்னா அம்மையார் காரைக்கால் அம்மையார் காலால நடக்காம தலையால கடந்து வந்த திருத்தலம். அந்த திருத்தலத்தை நம்ம காலால மிதிச்சு அந்த திருத்தலத்துக்கு நம்ம போகலாமா அப்படின்னுட்டு பயப்படுறாங்க சம்பந்த பெருமான். அப்படி பயந்து கொண்டு அந்த திருவாலங்காட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மற்றொரு ஊர்ல அவங்க அன்னைக்கு இரவு தங்குகின்றார் ஞானசம்பந்த பெருமான். அப்ப இதுல இருந்து அந்த அம்மையார் மீது ஞானசம்பந்த பெருமான் எவ்வளவு அன்பு கொண்டவர், அப்ப அந்த அம்மையாருடைய காலம் எவ்வளவு பழமையானது அப்படிங்கிறதெல்லாம் நாம சம்பந்த பெருமானுக்கும் முற்பட்ட காலம். அதனாலதான் காரைக்கால் அம்மையார் தான் முதல்ல தேவாரத்துக்கு 10 பாட்டு இப்படி இதுதான் எழுதணும் அப்படின்ட்டு அவங்க தான் முதல்ல 2 பதிகம் எழுதினாங்க. காரைக்கால் அம்மையார் தான் முதல்ல தேவாரம் மாதிரி 2 பதிகம் எழுதுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஞானசம்பந்தர்லாம் வராங்க. அதனால பதிகத்துக்கு ஒரு வழிகாட்டியவர்கள் காரைக்கால் அம்மையார் தான். 11ஆம் திருமுறையில அந்த 2 பதிகமும் நமக்கு இருக்கு. ஒன்று நட்டபாடை பண்ணலையும், இன்னொன்று இந்தள பண்ணலையும், 2 பதிகம் அவங்க தான் முதல்ல பாடுறாங்க. அப்படிப்பட்ட அந்த திருவாலங்காட்டை நம்ம மிதிச்சு போகவா, அந்த அம்மா காலால நடக்காம தலையாலெல்லாம் நடந்து வந்தாங்க அப்படின்னுட்டு பக்கத்துல உள்ள ஒரு ஊர்ல அன்றைக்கு இரவு திருஞான சம்பந்த பெருமான் துயில் கொள்கின்றார். இந்த பிறவியில் இந்த பூமியில் உள்ளவர்கள் எல்லோரும் காணுமாறும், ஏழ் உலகத்தவர்களும் போற்றி இசைக்குமாறும் எங்களையெல்லாம் ஆட்கொண்ட, எங்களையெல்லாம் ஆளக்கூடிய அம்மையாராக இருக்கக்கூடிய அந்த காரைக்கால் அம்மையார், இறைவனே அம்மையே என்று இறைவன் வாயால் அழைக்கப்பட்ட பெருமையை உடையவர் அந்த காரைக்கால் அம்மையார். அந்த காரைக்கால் அம்மையார் தம்முடைய திருத்தலையால் நடந்து போற்றிய திருத்தலம், அம்மையப்பர் வீற்றிருக்கக்கூடிய அந்த திருத்தலமாகிய திருவாலங்காடு என்று சம்பந்த பெருமான் அந்த அம்மையாரை நினைந்து தம்மை உடையவராகிய அந்த சிவபெருமான் வீற்றிருக்கக்கூடிய மூதூர், அந்த பழமையான ஊராகிய அந்த திருவாலங்காட்டை காலால் நடந்து சென்று மிதித்து அந்த திருவாலங்காட்டுக்கு செல்வதற்கு பயப்படுகின்றார். ஏனென்றால் அம்மையார் தலையால் நடந்து வந்த திருத்தலம், நாம் அந்த திருத்தலத்தை நம்முடைய காலால் மிதித்து கொண்டு சென்று தரிசனம் செய்யவா என்று அஞ்சிக் கொண்டு அந்த சண்பையில் தோன்றிய அந்த சிகாமணியாராகிய திருஞான சம்பந்த பெருமான் அந்த திருவாலங்காட்டுக்கு பக்கத்தில் சென்று அந்த செம்மை நெறி வழுவாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய அந்த திருத்தலத்திற்கு பக்கத்தில் உள்ள
இன்னொரு செழுமையான ஒரு ஊரில் அன்று இரவு திருஞான சம்பந்த பெருமான் பள்ளி கொண்டு ஓய்வெடுத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். மாலையிடையாமத்து பள்ளி கொள்ளும் மறையவனர் தம் முன்பு கனவிலே வந்து ஆலவனத்து அமர்தருளும் அப்பர் நம்மை அயர்தனையோ பாடுதற்கு என்றருளி செய்ய ஞாலம் இருள் நீங்க வரும் புகழி வேந்த நடுகிடையாமத்தினிடை தொழுது உணர்ந்து வேலை விடம் உண்டவர்தம் கருணை போற்றி மெய்யுருகி திருப்பதிகம் விளம்பலுற்றார். அப்போ அந்த மாலை முற்றிய அந்த நடு யாமம், அந்த நடு சாமத்துல அந்த பள்ளி கொள்ளும் மறையவனார் தம் முன்பு அங்கு தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மறையவனார்னா அந்தணன் வேதங்களை போதக்கூடிய அந்தணராக இருக்கக்கூடிய திருஞான சம்பந்த பெருமான். அந்த திருஞான சம்பந்த பெருமான் தம்முடைய முன்பில் அந்த சம்பந்த பெருமானினுடைய முன்னிலையில் சுவாமி கனவுல வாரார். கனவிலே ஆலவனத்து அமர்ந்தருளும் அப்பர். நான் எங்கிருந்து வருகின்றேன் என்றால் அந்த ஆலவனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அப்பன், திருவாலங்காட்டில் இருக்கக்கூடிய அப்பன். நம்மை அயர்த்தனையோ பாடுவதற்கு, என்னை பாடுவதற்கு நீ மறந்துட்டியா அப்படின்ட்டு சொல்லி கேட்கிறார். அயர்த்தனையோ பாடுவதற்கு என்று அருள் செய்ய, கனவுல என்னை பாடுறதுக்கு என்ன நீ மறந்துட்டியாப்பா அப்படின்ட்டு சம்பந்த பெருமான்கிட்ட கேட்டு சுவாமி பேசுறார். ஞானம் இருள் நீங்க வரும் புகழி வேந்தர். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய இருளை நீக்குவதற்காகவே பிறவி எடுத்து வந்த அந்த சீர்காழிக்கு வேந்தனாகிய திருஞான சம்பந்த பெருமான். புகழின்னா சீர்காழி, ஞானம்னா உலகம், உலகத்தில் உள்ள மக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஊர் சிரித்ததுன்னா என்ன அர்த்தம்? ஊரில் உள்ள மக்கள் சிரித்தார்கள் அப்படின்னு பேர். இலக்கணத்துல ஆகு பெயர் அப்படின்ட்டு அதுக்கு பேர். அதுபோல இங்க ஞானம் இருள் நீங்க வரும். ஞானம்னா உலகத்தில் உள்ள மக்களினுடைய இருளை நீக்குவதற்காகவே பிறவி எடுத்து வந்த அந்த சீர்காழிக்கு புகழிக்கு வேந்தனாகிய திருஞான சம்பந்த பெருமான் உடனே நடு சாமத்திலே எந்திரிச்சிடுறார். நடியிடை ஆமத்திடை இடை தொழுது உணர்ந்து அந்த நடு சாமத்திலேயே எந்திரிச்சு சுவாமியை தொழுகின்றார். கனவுல நடந்ததெல்லாம் அவருக்கு உணர்வுக்கு வருகிறது. கனவுல சாமி வந்தாரு, என்னப்பா என்னை பாடம் மறந்துட்டியா அப்படின்னு ஆலங்காட்டு பெருமான் கேட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருது. உணர்ந்து வேலை விடம் உண்டவர்தம். வேலைன்னா கடல், கடலிலிருந்து பார்க்கடலிலிருந்து தோன்றிய அந்த விஷத்தை உண்டவரினுடைய அந்த பெருமானினுடைய கருணையை போற்றி கொண்டு மெய்யுருகி திருப்பதியும் விளம்புகின்றார். அந்த நடு சாமத்திலேயே ஒரு பதியம் பாடியிருந்தார். சம்பந்த பெருமான் தான் தங்கி இருக்கக்கூடிய இடத்திலேயே நடு சாமத்திலேயே அந்த ஆலங்காட்டு பெருமான் மீது ஒரு பதிகம் அவர் மெய்யுருகி சம்பந்த பெருமான் பாடி முடிக்கின்றார். அப்படின்னா ஞானிகள் எந்த நேரத்திலையும் இறைவனை வணங்கி கொண்டு இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறதே கிடையாது. அதான் இரவு பகல் அற்ற இடத்தில் அவர்கள் இருக்கக்கூடியவர்கள். அதனாலதான் இந்த ராத்திரி சாமத்திலேயே எந்திரிச்சு இறைவனை வணங்கி உடனே ஒரு பதிகம் சுவாமி மேல பாடியிருக்கார். தங்கி இருக்கக்கூடிய இடத்திலேயே ஞானசம்பந்த பெருமான் பாடுகின்றார்.
அது என்ன பதிகம் அப்படின்னா, முதல் திருமுறையில தக்கராகப்பண்ணுல அந்த பதிகம் இருக்கின்றது. 45வது பதிகமாக அது இருக்கின்றது. திருவாலங்காட்டுக்கு பாடிய பதிகம் சம்பந்த பெருமான் முதல் திருமுறையில தக்கராகப்பண்ணுல 45வது பதிகமாக இருக்கின்றது. துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும் வழுவே போய் நெஞ்சம் புகுந்தென்னை நினைவிப்பாரும் முனை நட்பாய் வஞ்சப்படு தொருத்தி வானாள் கொள்ளும் வகை கேட்டு அஞ்சும் பழையனோர் ஆலங்காட்டம் அடிகளே. அதுல கடைசி பாட்டு பாருங்க. இதுல இன்னும் 12 பாட்டு இருக்கு. அதுல 12வது பாட்டு. சாந்தம் கமழ் மருகில் சந்தையான சம்பந்தம் ஆந்தன் பழகனோர் ஆலங்காட்டம் அடிகளை வேந்தன் அருளாலே விரித்த பாடல் இவை வல்லார் சேர்த்து இடமெல்லாம் தீர்க்கமாக சேர்வாரே. இப்படி ஒரு பதிகத்தை அருமையாக ஞானசம்பந்த பெருமான் பாடுகின்றார். இதில் முதல் பாட்டில் பார்த்தீங்கன்னா, குஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும் வழுவி போய் நெஞ்சம் புகுந்து என்னை நினைவிப்பாரும் அப்படின்ட்டு அந்த கனவுல வந்ததை அப்படியே பதிவு பண்றாங்க. என்னைய தூங்கச் செய்வதும் அவர்தான், தொழச் செய்வதும் அவர்தான். அந்த பெருமான் என்னுடைய நெஞ்சில் புகுந்து என்னை நினைவிக்க செய்யக்கூடியவனும் அவன்தான் அப்படின்ட்டு அந்த கனவுல வந்ததை இதுல ஞாபகப்படுத்துறார். அடுத்து அந்த முதல் பாட்டுல பார்த்தீங்கன்னா, முனை நட்பாய் வஞ்சப்படுத்து ஒருத்தி வானாள் கொள்ளும் வகை கேட்டு அஞ்சும் பழையனூர் ஆலங்காட்டம் அடிகளே அப்படின்ட்டு இதுல ஒரு வரலாறை ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார், பதிவிடுகின்றார். அதை சேக்கிழாரும் அடுத்த பாட்டுல சொல்றாங்க. திருஞான சம்பந்த பெருமான் அந்த மாலை நேரத்தினுடைய முற்றிய நடு யாமம், அந்த நடு யாமத்தில் அவர் பள்ளி கொண்டு இருந்து கொண்டிருக்கின்றார். அந்த மறைவனராகிய திருஞான சம்பந்த பெருமான் உறங்கிக் கொண்டு இருக்கின்றார். அப்பொழுது அந்த நடு யாமத்தில் அந்த ஞானசம்பந்த பெருமானினுடைய முன்னிலையில் இறைவன் கனவிலே நான் ஆலவனம் என்கின்ற ஆலங்காட்டில் அமர்ந்திருக்கின்றேன். அந்த ஆலங்காட்டில் இருக்கக்கூடிய அப்பராகிய நான் இங்கே வந்திருக்கின்றேன். நீ என்னை பாடுவதற்கு மறந்தாயோ அயர்ந்தனையோ என்று இறைவன் கேட்டுக்கொண்டு கனவிலிருந்து மறைந்து விடுகின்றார் என்று அருளி செய்து மறைந்து விடுகின்றார் இறைவன். அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய இருளை நீக்குவதற்காகவே ஒரு பிறவி எடுத்து வந்த அந்த புகழிவேந்தராகிய திருஞான சம்பந்த பெருமான் அந்த கனவு கலைந்தவுடன் அந்த நடு இடை யாமத்திலேயே எழுந்து விடுகின்றார். எழுந்து இறைவனை தொழுது வணங்குகின்றார். கனவில் நடந்தது அவருக்கு உணர்வுக்கு வருகிறது, அவருக்கு தெரிய வருகிறது. கனவில் நடந்ததை அவர் உணர்ந்து கொண்டு அந்த கடலில் இருந்து வந்த விஷத்தை உண்டவரினுடைய கருணையை வணங்கி கொண்டு அந்த நடு யாமத்திலேயே உயிரும் உடலும் உருகுமாறு ஒரு திருப்பதிகத்தை அவர் பாடி அருளுகின்றார். அந்த திருப்பதிகம்
திருஞான சம்பந்த பெருமானினுடைய முதல் திருமுறையில் தக்கராக பண்ணில் 39வது பதிகமாக அமைந்திருக்கின்றது. துஞ்ச வருவாரும் என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடலாக அது இருக்கின்றது. துஞ்ச வருவார் என்று எடுத்த ஓசை சுருதி முறை வடுவாமல் தொடுத்த பாடல் எஞ்சலில வகை முறையே பழைய நூறார் இயம்பு மொழி காத்த கதை சிறப்பித்தேத்தே அஞ்சனமாக அறியொரித்தார் அருளாம் என்றே அருளும் வகை திருக்கடை காப்பு அமைய சாத்தே பஞ்சுரமா பழைய திறம் கிழமை கொள்ள பாடினார் பாரெல்லாம் உய்ய வந்தார். அதாவது இந்த திருத்தலத்துல பழையனூர் நீலி அப்படின்ட்டு ஒரு சிறுதெய்வ வழிபாடு இருக்கின்றது. அது ஒரு வரலாறு சொல்றாங்க. நவஞானி அப்படின்னுட்டு ஒரு பார்ப்பனி அவளுடைய கணவன் அந்த பெண்ணை கொன்று விடுகிறான். நவ ஞானி அப்படிங்கிற ஒரு பார்ப்பன பெண் அந்த பெண்ணை அவனுடைய அந்த பெண்ணினுடைய கணவன் கொன்று விடுகின்றான். அந்த பெண்ணானது பேயாக அவனை பழிவாங்குவதற்காக அடுத்த பிறவியில புரிசை கிழார் அப்படிங்கிற வேளாளருக்கு மகளாக அவள் பிறந்து இருக்கின்றாள். அந்த பெண்ணினுடைய தோற்றத்தை கண்டவுடனேயே அவளை ஊரார்கள் இவள் பேய் போல இருக்கின்றாள் என்று புறக்கணித்திருக்கின்றார்கள். அந்த முற்பிறப்பில் தன்னுடைய கணவனாக இருந்த அந்த பார்ப்பனன் இந்த பிறவியில் தரிசன செட்டி அப்படிங்கிற பெயரோடு பிறந்து வருகின்றான். அவனை கண்டதும் இவள் அவனுடைய மனைவி போல நடித்து பழிவாங்க தலைப்பட்ட போது அவன் அஞ்சி ஓடுகின்றான். உடனே அந்த ஊர் வேளாளர் 70 பேரிடம் அடைக்கலம் புகுந்தான். அந்த 70 வேளாளர்கள் அந்த ஊர்ல இருக்காங்க. அவங்கள்ட்ட இந்த தரிசன செட்டிங்கிறவன் நீங்க என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அவர்களிடத்து அடைக்கலம் புகுகின்றான். அப்ப அந்த பேய் உன்னைய என்ன செஞ்சிரும் பார்ப்போம், அப்படி அந்த பேய் உன்னைய கொன்னுச்சு அப்படின்னா நாங்க 70 பேர் தீ குளிக்கிறோம் அப்படின்னுட்டு அந்த வேளாளர்கள் சொல்றாங்க. அந்த பேய் வஞ்சனைய பண்ணி இவனை கொன்று சொன்ன வார்த்தை நல்லா செத்து போயிட்டான்ல. செத்து போனதுக்கு அப்புறம் ஏன் தீ குளிக்கணும்? கேள்வி கேட்கக்கூடியவன் செத்து போயிட்டான். அந்த பேயை கொன்று சொன்ன வார்த்தை தவறக்கூடாது. மாறாத வார்த்தை. அந்த வார்த்தை காப்பாற்றுவதற்காக வேண்டி அந்த 70 வேளாளர்களும் தீய வளர்த்து இறந்து போறாங்க. அப்படிப்பட்ட நேர்மையானவர்கள் இருந்த நாடு தொண்டை நாடுன்னு சேர்க்கிறார் சொல்லுவாங்க. அந்த திருப்பதி தொண்ட நாயனார் புராணத்திலையும் வரும் இந்த வரலாறு. அதை இந்த முதல் பாட்டுல சம்பந்த பெருமானும் குறிப்பிடுகின்றார். அந்த வரலாற்றை இதுல ஞாபகப்படுத்துறார் சேர்க்கிறார் பெருமான். அது கொஞ்சம் வித்தியாசமாகவும் அவங்க அந்த ஊர்ல ஒரு வழக்குல சொல்றாங்க.
இப்போ நீங்கள் அந்த திருவாலங்காட்டுக்கு போனீங்கன்னா இந்த மூன்றையும் பார்த்து வரலாம். திருவாலங்காட்டு கோயில் பார்க்கலாம். அதுலேருந்து 1/2 கிலோமீட்டர் தான் பழையணும். அதுவும் பாடல் பெற்ற ஸ்தலம், வைப்பு ஸ்தலம். ரெண்டையும் சேர்த்து தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுறாங்க. அதனால அந்த பழையனூர் கோயில் பூஜை அது சிவாலயம் தான் பழையனூர். அந்த பூஜை இந்த திருவாலங்காட்டில் பூஜாரிகள் தான் பண்ணுனாங்க. அதில் வருமானம் இல்லைன்னு போக மாட்டாங்க. நீங்கள் போனீங்கன்னா அந்த கோயிலை திறந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்லை எப்போ திறப்பீங்கன்னு சொல்லி அந்த நேரத்தில் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அதுவும் நமக்கு பாடல் பெற்ற ஸ்தலம். 2 கோயிலாச்சா. அதுக்கப்புறம் பக்கத்திலேயே ஒரு நடக்கிற தூரத்திலேயே இந்த பழையனூர் நீதி அப்படிங்கிற அந்த அம்மையார் கோயில் இருக்கு. அதை கிராம தேவதையா எல்லாரும் வழிபடுறாங்க. நல்ல குழந்தை வரம் கொடுக்கக்கூடிய அந்த தேவியாக அந்த பெண்ணை வழிபடுறாங்க. போன பிறவியில அந்த அந்தணன் மனைவியை கொண்டான். இந்த பிறவியில அது அடுத்த பிறவி எடுத்து வரும்போது அவனை எப்படியாவது பழி வாங்கணும்னுட்டு பழி வாங்கியிருக்கு. ஆனா அவன் அவனுக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்துருது. சினிமாவில் சில படங்கள்ல பார்த்துருக்கீங்களா? அதே இந்த கதையை வச்சுதான் அந்த கதையை எடுத்திருக்காங்க. அந்த பெண் இவன்கிட்ட சிரிச்சு பேசும்போதே அவனுக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்துருது. இது போன பிறவியில உள்ளது, நம்மளை எப்படி இது கொன்றோம் அப்படின்னு தெரிஞ்சுதான் அவன் உடனே அந்த 70 பேர்ட்டையும் போய் என்னை இந்த மோகி மாதிரி உள்ளது கொல்ல வருது, நீங்க என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க 70 பேர் இருக்கும்போது உன்னை அது கொன்றுமா பார்ப்போம், ஏன் அப்படி 70 பேரையும் கொண்டுச்சு அப்படின்னு. ஏன் உன்னைய கொண்டுச்சுன்னா நாங்க 70 பேரும் தீக்குளிக்கோம் அப்படின்னு எனக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க. அது வஞ்சனையா இவனை மயக்கி கொண்டு அந்த சொன்ன வாக்கை காப்பாற்றுவதற்காண்டி அந்த 70 பேரும் தீக்குளிக்கிறாங்க. அப்படிப்பட்ட நேர்மையானவர்கள்லாம் வாழ்ந்த நாடு தொண்டை நாடு. ஏன்னா இந்த திருவாலங்காடு தான் தொண்டை நாட்டில் தான் வரும். அந்த வரலாறை நம்ம சேக்கிழாரும் இதுல பதிவு பண்றாங்க. சம்பந்த பெருமானும் இந்த பதியத்துல முதல் பாட்டுல பதிவு பண்றாங்க. இந்த துஞ்ச வருவாரம் அப்படிங்கிறத பதிவு பண்றாங்க. ஞானசம்பந்தர் அந்த முதல் பதிகத்துல அந்த பழையனூர் நீலியை பத்தி சொல்றாரு அப்படின்னு சேக்கிழார் பதிவு பண்றாங்க. துஞ்ச வருவார் என்றே எடுத்த ஓசை. நீங்க அந்த கோயில், அந்த அம்பாள் கோயில் இருக்கு, நல்ல வரப்பிரசாதி. சிறுதெய்வ வழிபாடு நமக்கு வேணும். ஏன்னா இப்ப நிறைய பேர் இப்ப பாத்தீங்கன்னா இந்த சைவ சித்தாந்தம் படிச்சுட்டு சிறப்பு, ஆனா இன்னைக்கு வழிபாடுகளை எல்லாம் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறது சிறுதெய்வ வழிபாடு தான். அந்த சிறுதெய்வ வழிபாடை வச்சாது கொஞ்சம் பேர் மதம் மாறாம இருக்காங்க இல்லையா? நம்ம அதைத்தான் பார்க்கணும், மெஜாரிட்டியை தான் பார்க்கணும். என்ன அவங்கள நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. வாங்க வாங்க நீங்க எங்க கூட கை கோர்த்துக்கிட்டு சிவபெருமானையும் கும்பிடுங்க, அதையும் கும்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து அவங்க விடுபடுவாங்களே தவிர, முதல்ல நாம அவங்கள நீங்க செய்யக்கூடிய வழிபாடுகள்லாம் தப்புன்னே சொல்லக்கூடாது. சிரிச்சு சிரிச்சு பேசி பேசித்தான் அவங்கள நம்ம பெரிய வழிபாட்டுக்கு கொண்டு வர முடியும். அந்தந்த பகுதியில் உள்ளவங்களாவது மதம் மாறாமல் இருக்காங்க அந்த கோயிலை வச்சு. அதைத்தான் நம்ம பார்க்கணும். அந்த அம்பாள் கோயிலுக்கும் நீங்க திருவாலங்காடு போனா போயிட்டு வரலாம். அந்த கோயில்ல சின்ன கோயில் தான், இந்த பிள்ளையார் கோயில் அளவு. நம்ம இங்க உட்காந்துருக்கோம்ல, இந்த ஹால் அளவுக்கு தான் கோயில் இருக்கும். கல்வெட்டுல இந்த பெரிய புராணம், ஞானசம்பந்த தேவாரம்லாம் எழுதி போட்டுருக்காங்க, பதிவு போட்டுருக்காங்க. அவசியம் அதெல்லாம் ஒரு கோயிலுக்கு போனால் பக்கத்தில் உள்ள இதுகளையும் நீங்கள் பார்த்துட்டு வரலாம். அதைத்தான் இதை சொல்றாங்க. அந்த துஞ்ச வருவார் என்றே எடுத்த ஓசை, துஞ்ச வருவார்ன்ட்டு அந்த பாடல் ஆரம்பிக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த பாடலை எடுத்து ஓசையோடு சுருதி முறை வழுவாமல், சுருதினா அந்த சுதி சேர்க்கிறதுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த இசை சுருதியானது வழுவாதபடி அந்த பாடலை தொடுத்து பாடுகின்றார் திருஞான சம்பந்த பெருமான். எஞ்சலிலா வகை முறையே பழைய நூறார், அந்த குற்றமில்லாத வகைப்படி முறையாக இருக்கக்கூடிய அந்த பழையனூர் என்கின்ற திருத்தலத்தில் இருக்கக்கூடிய வேளாளர்கள் 70 பேர். பழையனூரார் அப்படின்னா அர்த்தம், அந்த பழையனூர் என்கின்ற ஊரில் இருக்கக்கூடிய 70 வேளாளர்கள் அப்படின்னு அர்த்தம். பழையனூரார் இயம்பு மொழி காத்த கதை, அவங்க சொன்ன வாக்க காப்பாற்றிய கதை.
இயம்பு மொழி அப்படின்னா வாக்கு கொடுக்குறாங்க. வாக்கு கொடுத்தவன் செத்து போயிட்டான், அமைதியா இருந்திருக்கலாம்ல. சொன்ன வாக்க அவன் பெரிய பணக்காரன். அவன் வரும்போது அந்த பணத்தை பறிக்கிறதுக்காக அவன் அந்த அது எல்லாம் பின்ன வழக்கில் உள்ள கதை. நம்ம இதுல இருக்கக்கூடிய கதையை தான் எடுக்க முடியும். அதுல இதுல சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பிராமணன் கொண்டான். அந்த பிராமணன் தான் அந்த இதை கொண்டு அந்த மனைவியை கொண்டுதான் இதுல வருது. அங்க உள்ளூர்லயே நிறைய கதைகள்லாம் சொல்லப்படுது. நீங்க அந்த பழையனூருக்கு போய் கேளுங்க, அது கோயில் பூசாரியே நிறைய கதை சொல்லுவோம். வித்தியாசமா இருக்கும். நம்ம பெரிய புராணத்துல இருக்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இப்ப உங்களுக்கு சொன்ன கதை தர்மபுரம் மடத்து பதிப்புல போட்டேன். அதான் போட்டோ எடுத்துட்டு அதுதான் உங்களுக்கு சொல்றேன். அந்த பிராமண பொண்ணுதான் அடுத்த பிறவியில இப்படி இவனை பழிவாங்க அப்படிங்கிறதான் சொல்லப்படுது. அதுல இருந்தா பழைய நோக்கிலையும் நிறைய இடத்துல அந்த பழையனூரார் இயம்பு மொழி காத்த கதை, அந்த சொன்ன சொல்லை காத்த அந்த வரலாற்றை சிறப்பித்து ஏற்றி ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய பாடலில் அந்த வரலாற்றை சிறப்பாக வைத்து முதல் பாட்டில் பாடினார் அப்படின்னு சேக்கலார் பதிவு பண்றாங்க. அதுதான் நான் முதல் பாட்டில் பார்த்தோம். முதல் பாட்டில் அந்த வரலாற்றை ஞானசம்பந்தர் சொல்றார். அஞ்சனமா கரி உரித்தார் அருளாம் என்று. அந்த அஞ்சனம்னா கருப்பு மையின்னு அர்த்தம். அஞ்சனமை சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கருப்பு மையை போன்ற மிகப்பெரிய யானையை உரித்து போர்த்திய அந்த பெருமானினுடைய அருள் இப்படி இருக்கின்றது என்று அருளும் வகை திருக்கடைக்காப்பு அமைய சாத்து. அந்த பெருமான் மீது திருக்கடைக்காப்புன்னா அந்த கடைசி பாட்டுன்னு அர்த்தம். அந்த கடைசி பாட்டை அமையுமாறு அந்த பதிகத்தை நிறைவு செய்கின்றார் ஞானசம்பந்தர். இதை எதுல பாடுனாங்க அப்படின்னா, பஞ்சுரமாம் பழைய திறம் கிழமை கொள்ள பாடினார் பாரெல்லாம் உய்ய வந்தார். அந்த பஞ்சுரம் என்கின்ற அந்த பழம்பஞ்சுரம் என்கின்ற அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய தன்மையில் இந்த பதியத்தை பாடினார் அப்படின்ட்டு இதுல பதிவிடுகின்றார்கள். அப்போ இது சில இடங்கள் ஆய்வுக்கு உரிய இடமாக இருக்குது. நமக்கு இந்த பாட்டு தக்கராகம் அப்படின்ட்டு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த சேக்கடார் பதிவிடும் போது பஞ்சுரமாம் பழைய திறம் கிழமை கொள்ள பாடினார் அப்படின்னா பழம்பஞ்சுரம்னு ஒரு பண்ணு இருக்கு, அந்த பண்ணுல பாடினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் ஒரு ஆய்வுக்குரிய இடம். இதெல்லாம் நம்ம ரொம்ப இதுல நுழைய வேண்டாம். அப்படி இந்த உலகமெல்லாம் உய்வதற்காக வந்த ஞானசம்பந்த பெருமான் இப்படி அந்த பதிகத்தை நிறைவு செய்து இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்தார் அப்படின்ட்டு. அதாவது ஞானசம்பந்த பெருமான் பாடுறதுக்கு திருக்கடைக்காப்புன்னு தான் பேர். அப்பர் பெருமான் பாடின பாடல்களுக்கு தான் தேவாரம் பேர். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடின பாட்டுக்கு திருப்பாட்டுன்னு பேர். கடைசியில இது அவ்வளத்தையும் ஒன்னா சேர்த்து தேவாரம் அப்படின்னு வச்சுட்டாங்க. அதனாலதான் இதுல ஞானசம்பந்தர் இந்த திருக்கடைக்காப்பு அமைய சாத்தி அப்படின்னா, திருக்கடைக்காப்புன்னா ஞானசம்பந்தருடைய தேவாரம், அதுக்கு தனி பேர். அந்த கடைக்காப்புன்னா 11வது பாட்டுல அவர் அதன் தன்னுடைய அந்த பாட்டினுடைய பலன் யார் பாடினாங்க அதெல்லாம் அதுல பதிவு பண்ணுவாங்க. அப்படி சம்பந்தர் பாடிய பாடல் இதை பாடினால் இன்ன பலம் என்று சொல்லக்கூடிய அந்த திருக்கடைக்காப்பு பாடலையும் இந்த பதியத்தில் பொருத்தமாக அமைத்து அந்த இறைவனுக்கு பாடி முடிக்கின்றார் திருஞான சம்பந்த பெருமான் அப்படின்ட்டு இதுல சொல்றாங்க.
இதுல இன்னொரு ஆய்வுக்குரிய இடம் என்னன்னா, இந்த தேவாரத்தில் உள்ள பண்களுக்குரிய கட்டளைகளுக்கெல்லாம், கட்டளைன்னா டிசைன் அர்த்தம். இப்போ நட்டபாடை பண்ணுன்னு இருக்கு. அந்த நட்டபாடை பண்ணுல ஞானசம்பந்தர் பெருமான் வந்து ஒரு 22 பதியம் பண்ணியிருக்காங்க. 22 ஒரே அமைப்புல இருக்காது. அந்த வெவ்வேறு விதமான அமைப்புகளுக்கு பேரு கட்டளை அப்படின்னு டிசைன் வச்சுருக்காங்க. டக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சு. அப்படி அந்த நட்டபாடை பண்ணுக்கு 8 கட்டளை வந்து இருக்கின்றது அப்படின்னு அர்த்தம். அதை வந்து திருமுறை கண்ட புராணம்னு ஒரு புராணம், அதுதான் அதுக்கு அடிப்படையா இருக்கிறாங்க. அதை வச்சுதான் இருக்கிறாங்க. ஆனா அந்த புராணத்துல இந்த பழம்பஞ்சுரம்ங்கிற பண்ணை பற்றியே சொல்லப்படல. பழம்பஞ்சுரம்ங்கிறது நமக்கு சங்கராபரண ராகத்துல அதுல பல்வேறு மற்ற பற்றனைக்கின்றி ஒற்றுமை சேர்வது வேண்டினையே, இந்த மாதிரி பாடல்கள்லாம் பழம்பஞ்சுர பண்ணுன்னு அதுக்கு பேர். அதுக்குரிய ராகம் வந்து சங்கராபரண ராகம். அந்த பழம்பஞ்சுர பண்ணை பற்றியே அந்த திருமுறை கண்ட புராணத்துல சொல்லப்படவில்லை. ஆனா பழம்பஞ்சுர பண்ணுல சம்பந்தர் பாடினார் அப்படின்னுட்டு சேர்க்கிறார் இதுல சொல்லிடுறாங்க. பஞ்சுரமாம் பழைய திறம் கிழமை கொள்ள பாடினார், பாரெல்லாம் புரிய வந்தார். பஞ்சுரமாம் பழைய திறம்னா பழம்பஞ்சுரம்னு அர்த்தம். அந்த பழம்பஞ்சுரம் என்கின்ற பண்ணில் இறைவன் மீது பாடினார் ஞானசம்பந்த பெருமான் அப்படிங்கிறது இதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதுவும் ஒரு ஆய்வுக்குரிய, இதைத்தான் ஒரு ஒரு தீர்மானம் மாதிரி நான் வெளியிட்ட ஒரு தேவார நூலில் வந்து கொடுத்துருந்தேன். இப்படி சேக்கடார் வந்து பழம்பஞ்சுரத்தை பாடினாருன்னு சொல்றாங்க. ஆனா பழம்பஞ்சுரத்தை பற்றியே திருமுறை கண்ட புராணத்துல சொல்லப்படலை. அப்ப நாம வந்து இப்ப நம்மள்கிட்ட பழம்பஞ்சுரப்பன் இருக்குது, அதுல எத்தனை டிசைன் இருக்குங்கிறத உங்களுக்கு நான் வந்து, அவங்க வந்து முந்தி கட்டளைன்னு சொன்னாங்க, கட்டளைங்கிற வார்த்தையை விட்டுருவோம், யாப்பு அப்படிங்கிற அமைப்புல நான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி, அந்த சம்பந்த பெருமான் இதுல எத்தனை யாப்பு இருக்கு, சுந்தரர்கிட்ட எத்தனை யாப்பு இருக்கு, அப்பர்கிட்ட எத்தனை யாப்பு இருக்குன்னுட்டு அதை பிரித்து ஒரு டிசைன் பண்ணி ஒரு நூலில் வெளியிட்டிருந்தேன். அதை வந்து பழைய தருமபுரம் சன்னிதானம் 26வது குடும்ப சன்னிதானம் அவங்க அதை படித்து பார்த்துட்டு அடுத்த தடவை நாங்கள் ஒரு தடவை சந்திக்கும் போது பாராட்டினாங்க. இந்த இடம் ஒரு சிக்கலான இடம்ப்பா, இது ஆய்வுக்குரிய இடம், யாரையும் மறுத்து பேசவும் முடியாது, ஆனா அதை நீ வந்து அழகா முடிச்சு அவிழ்த்திருக்க, வரவேற்கத்தக்க ஒன்று அப்படின்னுட்டு பாராட்டினாங்க அவங்க தர்மபுரம் சன்னிதானம். யாரையும் நம்ம குறை சொல்லலை, இதை இப்படி எடுத்துக்கிடுங்க, அவங்க கட்டளைன்னு சொன்னாங்க, கட்டளைன்னே கொடுக்கல, நீங்க யாப்புன்னு எடுத்துக்கிடுங்கன்னுட்டு அதை பூரா பிரித்து இத்தனை யாப்பு இதில் இருக்கு அப்படின்னுட்டு அதுக்கு பாடல்கள் சான்று பாட்டு இப்படிலாம் கொடுத்து ஒரு நூல் தொகுத்து கொடுத்துருங்க. இதெல்லாம் ஒரு ஆய்வுக்குரிய இடங்கள் இந்த பாடல் தான். திருஞான சம்பந்த பெருமான் அந்த திருவாலங்காட்டுக்கு துஞ்ச வருவார் என்ற அந்த ஓசையோடு சுருதி முறை வழுவாமல் அந்த நன்கு சுருதியோடு அந்த இறைவனுக்கு முன்னிலையில் இந்த பாடலை பதிகத்தை தொடுத்து அதை மிகச்சிறந்த வகையாக இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்கின்றார். அந்த பாடலில் அந்த பழையனூர் என்கின்ற திருத்தலத்தில் இருக்கக்கூடிய 70 வேளாளர்கள் தாங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக தீக்குளித்த அந்த வரலாற்றை ஞானசம்பந்த பெருமான் இந்த முதல் பாடலில் சிறப்பாக அதை வைத்து பாடினார் என்று சேக்கிழார் இதில் பதிவிடுகின்றார். இயம்பு மொழி காத்த கதை சிறப்பித்து ஏற்றி என்று சம்பந்த பெருமானும் முதல் பாடலில் இதை பதிவிடுகின்றார், சேக்கிழார் பெருமானும் இதை முதல் பாடலில் பதிவிடுகின்றார். இவ்வாறு அந்த கருமையான மிகப்பெரிய யானையை குறித்து போர்வையாக போர்த்தி இருக்கக்கூடிய சிவபெருமானினுடைய திருவருள் இதுவே என்று அந்த இறைவன் அருளக்கூடிய வகையை முன்னிட்டு அதை கை கொண்டு
அந்த பதிகத்திற்கு ஞானசம்பந்த பெருமான் திருக்கடைக்காப்பும் தக்கவாறு அமைத்து அந்த பதிகத்தை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்கின்றார். அந்த பழம்பஞ்சுரம் என்கின்ற அந்த பண்ணிற்கு ஏற்றார் போல இதை பாடினார். இவ்வாறு இந்த உலகமெல்லாம் உய்வதற்காக பிறவி எடுத்து வந்த திருஞான சம்பந்த பெருமான் இவ்வாறு அந்த திருவாலங்காட்டு பெருமானுக்கு பதிகம் பாடி சமர்ப்பணம் செய்தார். நீடும் இசை திருப்பதிகம் பாடி போற்றி நெடும் கண்புல் இருள் நீங்கி நிகழ்ந்த காலை மாடு திரு தொண்டர் குழாம் அணைந்த போது மாலையினில் திரு ஆலவனத்து மன்னி ஆடும் அவர் அருள் செய்தபடியே எல்லாம் அருளி செய்து அகமலர பாடியேத்தி சேடர் பயில் திருப்பதியை தொழுது போந்து திருப்பாசூர் அதன் மருந்து செல்லுற்றார். இவ்வாறு அந்த மிகச்சிறந்த இசை திருப்பதிகம், அந்த திருப்பதிகத்தை அந்த பெருமானுக்கு பாடி இறைவனை போற்றிக் கொண்டு அந்த நெடும் கங்குல் இருள் நீங்கி நிகழ்ந்த காலம், அந்த நீண்ட இரவு, அந்த நீண்ட இரவானது அதனுடைய இருளை நீங்கி காலையில் பொழுது புலர்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நேரம் வருகிறது, அதிகாலை நேரம் வருகிறது. அதையே நெடும் கங்குல்னு போடுறாங்க அப்படின்னா, ஒரு சந்தோஷ கனவு வந்துடுது நமக்கு. அந்த சந்தோஷ கனவு வந்ததுல அந்த கனவு நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்ச உடனே விழிப்பு நிலை வந்துடுது. அந்த இதை யார்கிட்டயாவது சொல்லணுமே அப்படின்னா அதுக்கப்புறம் தூக்கமே வர்றது. தூக்கம் வரலை அப்படின்னா அந்த பொழுது கழிகிறது மிகப்பெரிய பொழுதாக இருக்கும். எப்போ விடிய போகுது எப்போ விடிய போகுது அப்படின்ட்டு. இப்போ தான் உங்களுக்கு ராத்திரி போல படுத்துருக்கீங்க, உடனே அந்தால திருச்செந்தூர் முருகப்பெருமான் சன்னதியில் போய் நீங்களே அபிஷேகம் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கிடைச்ச உடனே அந்தால முழிப்பு வந்துடுது. முழிப்பு வந்த உடனே இது ஞாபகத்துக்கு வந்துடுது, கனவு ஞாபகத்துக்கு வந்துடுது. நாமளே திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணோம், இது என்னன்னு தெரியலையே, யார்கிட்டயா கேட்கணுமே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தூக்கம் வருமா? அந்த தூக்கம் வராததுனால அந்த பொழுது நெடிய பொழுதா போகும். எப்போ விடிய போகுது எப்போ விடிய போகுது, யார்கிட்டயாவது சொல்லணும், இல்லை யார்கிட்டயாவது சொல்லி அதனுடைய பலனை கேட்கணும், இல்லை முருகப்பெருமான் ஒரு எனக்கு பால் வாங்கி கொடு அபிஷேகத்துக்குன்னு கேட்டாரா என்னன்னு தெரியல, அப்படியே நினைப்பு, பல நினைப்பு வரும். அப்படி அந்த நினைவிலேயே தூக்கமும் போயிடும், அந்த பொழுது கழிவதற்கு நீண்ட பொழுதாக ஆகும். அதைத்தான் அதை நெடும் கங்குல் அப்படின்னு இதுல போடுறார். அதே மாதிரி ஞான சம்பந்த பெருமானுக்கும் ராத்திரி நடந்தது, கனவுல சாமி வந்தது தெரிஞ்சு போச்சு. சாமிக்கு உடனே பதிகம் பாடுனதும் இப்போ பதிகம் பாடி முடிச்சாச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் சொல்லணுமே அப்படிங்கிறதுனால ராத்திரி பொழுது அப்படியே வேகமாக நகர்ந்து விடிகாலை பொழுது வந்து விடுகிறது. மாடு திருத்தொண்டர் குழாம் அணைந்த போது, மாடுன்னா பக்கத்தில் அர்த்தம். அவருக்கு அதிகாலையில் அவர் பக்கத்தில் அந்த அடியார் சிவத்தொண்டர்கள் கூட்டம் எல்லாம் வந்த உடனேயே மாலையினில் திருவாலவனத்து மண்ணி ஆடும் அவர் அருள் செய்த படியை எல்லாம் அருள் செய்து. மாலைன்னா இங்க நடுயாமம்னு அர்த்தம். அந்த நடு சாமத்துல அந்த திரு ஆலவனத்தில் நிலைத்து இருந்து ஆடக்கூடிய அந்த பெருமான் எனக்கு ராத்திரி கனவுல வந்தாரு, என்னை பாட மறந்தையான்னு கேட்டாரு, நான் உடனே அந்த ராத்திரி நேரத்திலே ஒரு பதியத்தை பாடிட்டேன் அப்படின்னு தன்னுடைய மகிழ்ச்சியை அந்த அடியார்கள்ட்ட சொல்றார்.
அந்த ஆடும் அவர் அருள் செய்த படியை எல்லாம், அந்த நடு சாமத்துல எனக்கு அருள் செய்த அந்த தன்மைகளை எல்லாம் அருளி செய்து வந்த அடியார்களிடத்தில் எடுத்து கூறுகின்றார் திருஞான சம்பந்த பெருமான். அகமலர பாடியேத்தி, மீண்டும் அந்த உள்ளம் மலருமாறு அந்த இறைவனையினுடைய புகழை பாடி வணங்குகின்றார். இவ்வாறு அந்த சேடர் பயில் திருப்பதியை தொழுது கொண்டு அந்த என்றென்றைக்கும் நிலைத்து இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் வீற்றிருக்கக்கூடிய அந்த திருவாலங்காடு திருப்பதியை வணங்கி கொண்டு அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பாசூர் என்கின்ற திருத்தலத்திற்கு இப்பொழுது சம்பந்த பெருமான் செல்கின்றார். அதாவது இவ்வளவு ராத்திரியே நடந்துருக்கு, கனவுல நடந்துச்சு, எந்திரிச்சாரு, பதிகம் பாடினாரு. அந்த காலை பொழுது நீண்ட பொழுதா இரவு பொழுது கழிஞ்சு காலை வந்த உடனே அடியார்கிட்ட ராத்திரி நடந்ததுதான் சொல்றாரு. இப்படி சாமி கனவுல வந்தாரு, என்னைய பாடம் மறந்தியான்னு கேட்டாரு. நான் உடனே ஒரு பதியத்தை பாடிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இதெல்லாம் சொன்ன உடனே அடியார்களுக்கும் மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் அந்த ஆலங்காட்டு பெருமானை தரிசனம் செய்து கொண்டு அவர்கள் எல்லோரும் அந்த திருப்பாசூர் என்கின்ற திருத்தலத்திற்கு இப்பொழுது அவர்கள் செல்கின்றார்கள். இவ்வாறு திருஞான சம்பந்த பெருமான் அந்த மிக பெரிய அந்த இசை திருப்பதியம் துஞ்ச வருவார் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த பதியத்தை பாடி இறைவனை போற்றி கொண்டு அந்த நீண்ட இரவு பொழுது அவருக்கு கழிகின்றது. இருள் நீங்கி அதிகாலை பொழுது வந்து விடுகிறது. அந்த அதிகாலை பொழுதில் அவருக்கு பக்கத்தில் அந்த அவருக்கு உரிய அந்த திருத்தொண்டர்கள் கூட்டங்கள் எல்லாம் வந்து சேர்ந்தவுடன் அந்த நடுச்சாமத்தில் அந்த திரு ஆலவனத்தில் இருக்கக்கூடிய நிலைத்து இருக்கக்கூடிய அந்த நடனமாடக்கூடிய அந்த நடராஜ பெருமான் இரவு நடுச்சாமத்தில் வந்து கனவில் வந்து அருள் செய்த அந்த தன்மைகளை எல்லாம் அவர்களிடத்தில் எடுத்து கூறுகின்றார் திருஞான சம்பந்த பெருமான். எடுத்து கூறி உள்ளம் மலர்ச்சி அடைந்து மீண்டும் அந்த பெருமானை பாடிக்கொண்டு அந்த சேடர்னா நிலைத்து இருப்பவன் அர்த்தம். அந்த என்றென்றைக்கும் நிலைத்து இருப்பவனாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் பயில் அப்படின்னா தங்கி இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் தங்கி இருக்கக்கூடிய அந்த திருப்பதியாகிய அந்த திருவாலங்காட்டு பதியை தொழுது வணங்கி கொண்டு அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பாசூர் என்கின்ற திருத்தலத்திற்கு இப்பொழுது ஞானசம்பந்த பெருமான் சென்றார் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடர்வோம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி.